டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் அமெரிக்க போரின் உண்மை வெற்றியாளர் நாமே என்று சீனா கூறியிருக்கின்றது. சீனாவினுடைய ஊடகங்களும் இதைத்தான் இப்பொழுது பெருமளவில் எழுத ஆரம்பித்திருக்கின்றன. இந்த கருத்தை சீனாவினுடைய தம்பட்டம் என்று கருதிவிடக் கூடாது என்றும் மேற்கு நாட்டு ஆய்வாளர்களும் ஈரான் அமெரிக்க போரானது சீனாவிற்கே வெற்றியை கொடுத்திருக்கின்றது என்றும் அமெரிக்கா தன்னளவில் கடும் போரில் காலத்தை செலவீடு செய்து தன்னுடைய செல்வத்தை அளித்து ஆயுதங்களை அளித்த பொழுது போருக்கே செல்லாமல் சீனா அமெரிக்காவை முந்தி வெற்றிப்படியில் ஏறிக்கொண்டிருக்கின்றது என்பது சீனர்களுடைய வாதமாகும். இந்த வாதத்தில் பல விடயங்கள் உண்மையாகவே இருப்பதாகவும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். இன்றைய சீன ஆய்வாளர்களுடைய கருத்தின்படி அமெரிக்கா தன்னுடைய முழு பலத்தையும் சீனாவிற்கு எதிராகவே பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக ஈரானுடனான ஒரு மோதலில் குதித்து இப்பொழுது மத்திய கிழக்கு சேற்றில் அது சிக்கி கொண்டது. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்கின்ற இந்த தாக்குதலின் மூலமாக அமெரிக்கா நினைத்ததை அடைய முடியவில்லை என்பதை விட நினைக்காத இழப்புகளை எல்லாம் சந்தித்து தன்னுடைய இரகசியங்கள் தன்னுடைய உண்மை பலம் எல்லாவற்றையுமே சீனாவிடம் இழந்துவிட்டது என்பது சீனர்களினுடைய வாதமாக இருக்கின்றது. அமெரிக்காவுடன் ஒரு போரை சீனா புரியுமாக இருந்தால் அமெரிக்க ஆயுதங்கள் உலகத்தில் சிறந்த ஆயுதங்கள் என்று கூறப்பட்டு வந்தது. அந்த ஆயுதங்கள் உண்மையில் சிறந்த ஆயுதங்கள் தானா என்ற சந்தேகம் இருக்கத்தான் செய்தது. ஆனால் இப்பொழுது அமெரிக்காவினுடைய F-35 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அமெரிக்காவினுடைய F-15 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அமெரிக்காவினுடைய ராணுவ முகாம்கள் ஈரானினுடைய ஏவுகணைகளை தடுக்க முடியாமல் பெரும் சேதம் அடைந்தது. அமெரிக்காவினுடைய உளவு விமானம் சிதறி கிடந்தது. அமெரிக்க படை வீரர்கள் முகாம்களை விட்டு தெறிக்க ஓடியது. எல்லாவற்றையும் சரியாக துல்லியமாக கணக்கெடுத்த சீனா அமெரிக்கா கூறியதை போன்ற உண்மையான பலசாலி அல்ல, அமெரிக்காவுடன் பல குறைகள் இருப்பதை சீனா மிக எளிதாக அமெரிக்காவுடன் போரிட்டு பார்க்காமல் கற்றுக்கொண்டு விட்டது என்பது அந்த ஆய்வாகும். அமெரிக்கா இழைத்த தவறுகள் என்ன, சீனா கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன? அமெரிக்காவினுடைய முதலாவது தவறு, அமெரிக்காவினுடைய ஆயுத விநியோக சங்கிலி மிகவும் பலவீனமாக இருக்கின்றது. ஈரான் என்கின்ற ஒற்றை நாடுடன் போர் புரிவதற்கு பசிபிக் பிராந்தியத்தில் இருக்கின்ற ஏவுகணை கட்டமைப்புகளை எல்லாம் மத்திய கிழக்கு நோக்கி மாற்ற தொடங்கியது. அமெரிக்காவினுடைய ஆயுத வளங்களில் தவறு இருப்பதையும் சரியான முறையில் ஆயுத ரீதியாக அமெரிக்கா திட்டமில்லாமல் இருப்பதையும் சீனா கண்டுபிடித்தது புதிய தெம்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஈரான் மீதான முற்றுகை, பொருளாதார தடைகள், சைபர் தாக்குதல்கள் போன்றவற்றின் மூலமாக ஈரானை எப்படி மடக்க முற்படுகின்றதோ தைவானை சீனா தாக்குகின்ற பொழுது அதே உத்திகளை அமெரிக்கா கடைபிடிக்கும். எனவே அதற்கு எப்படி தயாராவது என்பதும் அமெரிக்கா என்றால் இப்படித்தான் இருக்கும் என்பதையும் கண்டுபிடிப்பதற்கு ஈரான் மீதான இந்த முற்றுகைகளும் அமெரிக்காவினுடைய போர் தந்திரங்களும் ராஜதந்திர வியூகங்களும் எப்படி வரப்போகின்றது என்பதை அவர்கள் எளிதாக கண்டுபிடித்திருக்கின்றார்கள். மூன்றாவது முக்கியமான விடயம், அமெரிக்கா ஈரானுடன் நேரடியான ஒரு போரை எதற்காக தவிர்க்கின்றது? முதலாவது, இழப்புகளை அமெரிக்கா விரும்பவில்லை. இரண்டாவது, தன்னுடைய பொருளாதாரம் அழிந்துவிடும் என்று பயப்படுகின்றது. இந்த இரண்டு பயங்களினாலும் அவர்கள் ஈரானுடன் போர் புரிய முடியாமல் இருக்கின்றது. இதே பயம் அவர்களுக்கு சீனா மீதும் இருக்கின்றது. எனவே சீனாவுடனும் அவர்கள் போர் புரிய துணிய மாட்டார்கள் என்று சீனா நம்புவதற்கு இந்த போர் துணையாக அமைந்திருக்கின்றது. இது சீனாவிற்கு புதிய துணிச்சலை கொடுத்திருப்பதாகவும் சீன இளையோர் வாதாடுகின்றார்கள். புதியதோர் உலக ஒழுங்கை அமெரிக்காவிற்கு எதிராக எடுப்பதற்கு சீனா எடுத்த முயற்சிகளுக்கு வெற்றி கிடைத்திருக்கின்றது. ஈரானை தன் பக்கமாக திருப்பி, சவுதி அரேபியாவை தன் பக்கமாக திருப்பி, அமெரிக்காவை எட்ட விலக செய்வதன் மூலமாக அமெரிக்க முதன்மையை குறைத்து சீன முதன்மையை அதிகரித்து ஈரானிடமிருந்து மலிவு விலையில் 90% ஆயிலை விலைக்கு வாங்கி அடிமாட்டு விலையில் வாங்கி சவுதி அரேபியாவிடமிருந்து வாங்கி மிக பிரம்மாண்டமான
பலவீனமான ஆயில் குதங்களை எல்லாம் உருவாக்கி சீனா அமெரிக்காவை போல எரிபொருள் தட்டுப்பாடு இல்லாமல் எழுந்து நிற்பதற்கு இந்த போர் சீனாவிற்கு பெரும் துணையாக அமைந்திருக்கின்றது. அமெரிக்கா மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் சிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் சீனா பசிபிக் பிராந்தியத்தில் தடைகள் இல்லாமல் வேகமாக முன்னேறி செல்லுகின்றது. அமெரிக்காவினுடைய ஈரான் போரானது சீனா தைவானை கைப்பற்ற தயாராகிவிட்டது என்பதே இப்போதிருக்கின்ற புவிசார் அரசியலினுடைய கவலையாக இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய இன்றைய நகர்வுகள் ஒவ்வொன்றும் சீனா தென் சீன கடலில் இனி என்ன செய்ய போகின்றது என்கின்ற ஒவ்வொரு நகர்விற்குமான நல்லதொரு பாட புத்தகமாக அமெரிக்கர்கள் இழைத்த தவறு அமைந்திருப்பதாக சீனா கருதுகின்றது. சீனாவிற்கு இது இலவசமான சிமுலேட்டர் பயிற்சி என்று கூறுகின்றார்கள். அதாவது விமானத்தை ஓடி பழகுகின்றவர்கள் விமான கட்டுப்பாட்டு அறை போன்ற அறையை தரையிலேயே உருவாக்கி அதன் மூலம் பயிற்சி எடுப்பது அந்த பயிற்சி முறையாகும். அதுபோல பறக்காமலே சீனா அமெரிக்காவினுடைய போரை கற்றுக்கொண்டு அதில் பயிற்சிகளை நிறையவே எடுத்துவிட்டது. அமெரிக்கா போரினால் முன்னேற்றம் அடைந்து விடலாம் என்று வந்து பெரும் பின்னடைவுகளை சந்தித்துக் கொண்டு இருக்க சீனா போர் இல்லாமலே முன்னேறி சென்று விட்டது. இதை சீனாவினுடைய தம்பட்டமாக பார்க்க முடியாது. ஐரோப்பாவினுடைய நிபுணர்கள், சிறப்பாக மத்திய கிழக்கு விவகார நிபுணராக இருந்த ஜேக்கப் கார்ஸ்போ கூறுகின்ற பொழுது அமெரிக்காவினுடைய ராணுவ பலவீனங்கள் பல இந்த போர்க்களத்தில் அம்பலத்திற்கு வந்திருக்கின்றன. அவற்றை சீனா நன்றாக நாடி பிடித்து பார்த்து கற்றுக்கொண்டு விட்டது. ஏவுகணை தடுப்பு கட்டமைப்புகள், அமெரிக்காவினுடைய ஏவுகணை தடுப்பு கட்டமைப்புகள் மிகவும் பலவீனமானவை என்பதை சீனா அறிந்து கொண்டு விட்டது. அமெரிக்காவினுடைய பல அதிநவீன கட்டமைப்புகள் மிகச்சிறந்த வெற்றியை தரும் என்று எதிர்பார்க்கப்பட்டவை மிகவும் பலவீனமாக ஒன்றிணைக்க முடியாதவையாக மாறி இருந்தது. சீனாவிற்கு ஆச்சரியத்தையும் அதே நேரம் தன்னம்பிக்கையையும் கொடுத்திருக்கின்றது. அமெரிக்கா எப்படி ஈரானை முற்றுகை இடுகின்றதோ அதே விடயத்தை அப்படியே காப்பி பண்ணி தைவானுக்கு எதிராக சீனா செய்ய முயற்சி எடுக்கும் என்பது அடுத்த கவலையாக இருக்கின்றது. அமெரிக்கா செய்த போரினால் சீனா மிகப்பெரிய அறிவு லாபத்தை எட்டி இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய ஐசம் ER என்கின்ற ஏவுகணைகள் ஏறத்தாழ 80% கையிருப்பு முடிந்துவிட்டது. ஆயுதங்கள் பெருமளவு அழிந்து விட்டது. இந்த குறுங்கால போரையே அமெரிக்கா தாக்குப்பிடிக்காமல் இருக்குமாக இருந்தால் பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்காவினால் தாக்குப்பிடிக்க முடியாது என்று சீனா கருதுவதற்கு இது காரணமாக அமைந்துவிட்டது. கொலம்பியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த திருமதி எரிகா டவுன் கூறுகின்ற பொழுது கடந்த சில ஆண்டுகளில் சீனா மிக மோசமான அளவில் கச்சா எண்ணெயை வாங்கி நிரப்ப தொடங்கி மிக பெரும் பகாசுரமான கையிருப்புகளை உருவாக்கி இருக்கின்றது. அதுபோல நிலக்கரி இயற்கை எரிவாயுவை அதிகரிக்க செய்வதில் பெருவெற்றி பெற்றிருக்கின்றது. மின்சார வாகனங்களை அளவுக்கு அதிகமாக உற்பத்தி செய்து மின்சார பாவனையை அதிகரித்திருக்கின்றது. எரிபொருள் பாவனையை அதன் மூலம் குறைத்திருக்கின்றது. பெட்ரோல் விலை உயர்ந்தால் அமெரிக்காவில் அரசியல் கலவரமாக மாறும். சீனாவில் அமெரிக்கா போல அரசியல் கலவரங்கள் இல்லை. இது சீனாவிற்கு பெரும் வாய்ப்பாக இருக்கின்றது. மேலும் சீனர்களுக்கு அமெரிக்கர்களை விட வலியை தாங்கும் ஆற்றல் அதிகமாக இருக்கின்றது. அது தவிர மின்சார பேட்டரிக்கு தேவையான முக்கியமான தாது பொருட்கள் சீனாவிடம் பரிபூர்ணமாக இருக்கின்றது. அது சீன அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அமெரிக்கா ஈரான் போர் நீடித்தால் சீனா போரின்றிய வெற்றியாளராக மாறும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். சீனா உலகின் முதன்மையை கைப்பற்ற விரும்புகின்றது. அதை போரொன்றின் மூலம் கைப்பற்றாமல் அமெரிக்கா இழைக்கின்ற தவறுகளின் மூலமாக விரைவாக கைப்பற்றி கொண்டு செல்லுகின்றது என்பதுதான் உண்மையாகும். சீனாவினுடைய டிராகன் பூமி பந்தை சுற்றி தன்னுடைய தலையை ஆகாயம் நோக்கி உயர்த்தி இருக்கின்றது. இந்த போரில் இப்படி ஒரு ஆபத்து வரும் என்பதை அமெரிக்கா கணிக்கவில்லை. அதே நேரம் ரஷ்யாவும் மிக அமைதியாக இதை கற்றுக்கொண்டிருக்கின்றது என்பதும் இதனுடைய பொருளாகும். எனவே ஈரான் அமெரிக்க போர் ஈரானுக்கோ அமெரிக்காவிற்கோ வெற்றியை தரவில்லை. அந்த போரில் ஈடுபடாத சீனாவிற்கு வெற்றியை தந்திருக்கின்றது என்று சீனர்கள் கூறுகின்றார்கள். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளை.